தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். விருத்தாச்சலத்தில் பிரேமலதாவுக்கு பின்னடைவு. விருத்தாச்சலத்தில் பிரேமலதாவுக்கு பின்னடைவு என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். விருத்தாச்சலத்தில் பிரேமலதா போட்டியிடுகின்றார். கடந்த முறை போட்டியிட்டு டெபாசிட் இழந்தார். 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் விருத்தாச்சலம் தொகுதியில் விஜயகாந்த் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். ஆனால் கடந்த முறை அதே தொகுதியில் பிரேமலதா போட்டியிட்டு டெபாசிட் இழந்தார். இந்த முறை திமுக கூட்டணியில் போட்டியிடுகிறார். அவருக்கு எதிர்த்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் ஒரு பெண் வேட்பாளர் நிறுத்தப்பட்டுள்ளார். வன்னியர் சமூகத்து வாக்குகளை அந்த பாமக வேட்பாளர் அள்ளுகின்றார். ஆதி திராவிட சமூகத்து வாக்குகள் பிரேமலதாவுக்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. அதாவது விடுதலை சிறுத்தை கட்சி திமுக கூட்டணியில் இருப்பதால் பிரேமலதா ஆதி திராவிட சமூகத்து வாக்குகள் பெறுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் நேற்றைக்கு முன்தினம் கடலூரில் நடைபெற்ற ஒரு விழாவில் திருமாவளவன் அவர்களை பிரேமலதா உதாசீனப்படுத்தினார். முதலமைச்சர் கலந்து கொண்ட பிரச்சார கூட்டத்தில் திருமாவளவன் ஒவ்வொரு வேட்பாளரையும் அறிமுகப்படுத்திய பொழுது அனைத்து வேட்பாளர்களும் எழுந்து நின்றனர், கையசைத்தனர், கைகூப்பினர். ஆனால் பிரேமலதா தலைக்கணம் பிடித்து இருக்கையில் அமர்ந்து கொண்டு வேறு பக்கம் திரும்பி மௌனமாக புன்னகைத்தார். இது அனைவருக்கும் அதிர்ச்சியை கொடுத்தது. திருமாவளவன் பிரேமலதாவின் பெயரை உச்சரித்ததும் பிரேமலதா எழுந்து நின்று கைகூப்பி கையசைக்க வேண்டும். ஆனால் அதை செய்ய தவறி திருமாவளவனை உதாசீனப்படுத்தினார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரேமலதா பெயரை அறிவித்ததும் பிரேமலதா எழுந்து நின்று உற்சாகமாக கையசைத்து கைகூப்பி வணக்கம் தெரிவித்தார். திருமாவளவனை பிரேமலதா உதாசீனப்படுத்தியது சாதி அடிப்படையில் உதாசீனப்படுத்தினார் என்று குற்றம் சாட்டப்படுகிறது. பிரேமலதா நாயுடு சமூகத்தை சார்ந்தவர். பட்டியல் சமூகத்தை சார்ந்த திருமாவளவனை பிரேமலதா உதாசீனப்படுத்தியுள்ளார். இது விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. வருகிற சட்டசபை தேர்தலில் விருத்தாச்சலம் தொகுதியில் பிரேமலதாவுக்கு வேலை பார்க்க விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர்கள் மறுத்துள்ளனர். ஆக ஆதி திராவிட சமூகத்து வாக்குகள் பிரேமலதாவுக்கு கிடைக்க வாய்ப்பில்லை. அந்த வாக்குகள் அப்படியே தமிழக வெற்றி கழகத்துக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரேமலதா தலைக்கணத்தால் தோல்வி அடைகின்றார். விருத்தாச்சலத்தில் பிரேமலதாவுக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. விடுதலை சிறுத்தை கட்சி வாக்குகள் பிரேமலதாவுக்கு கிடைக்காததால் பிரேமலதா தோல்வி அடையும் நிலையில் உள்ளார்.